போடு அண்ணன் தப்பிக்க முடியும். போன் என்னமோ சுவிட்ச் ஆஃப்ல தான் வச்சிருக்கா. எப்படி அவனை சாவடிக்க போறான்? அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிட்டு? டேய் பாண்டி, கொஞ்சம் அமைதியா இருடா. நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கா, எங்க இருக்கா, எதுவுமே தெரியல. இந்த நிலைமையில அவனை போட்டுட்டா நம்ம வீட்டு பொண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிருவாடா. டேய், இவனுக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா நம்ம பொண்ணு எங்க இருக்கா தெரியாம போயிடும். முதல்ல நம்ம பொண்ணை தேடுற வழி பாருங்க, அப்புறம் அந்த நாயில வெட்டி போட்டுடலாம். டேய், முதல்ல இவங்களுக்கு என்ன போய் பாருங்கடா. எல்லா பக்கமும் ஆளை நிப்பாட்டிருக்காங்களடா. எங்கிட்டா தப்பிக்கிறது? ஏய் என்னடா பண்றது தெரியலையடா. ஏய் உனத்தோட மிங்கில எஸ்கே பேரலாம்டா. யாரு விட்டு போனோம் தெரியலையே. சித்தப்பா சின்ன வயசுல குருவி முட்டாயி குச்சி ரொட்டிலாம் வாங்கிட்டு சித்தப்பா. இப்படி அனாதையா செத்து போயிட்டு சித்தப்பா. யாருங்க செத்தா? எங்க சித்தப்பா நினைச்சாங்க. நீங்க படுத்துக்காங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போக போயிட போகுது சித்தப்பா. உன் லவர் எங்கம்மா? வெளியே இருக்காங்க. கூப்பிட அவனை. சரி. எப்படி தப்பிக்கிறது தெரியலையே. வா போலாம். ஐயோ லூசு குடும்பம். ஐயோ இரியா தந்திரையா. வாயா நீ உள்ள வாயா வாயா. உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. உன் கூட கொஞ்சம் பேசணும். உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. யோ யோ இரியா இரிக்காமியா நீ போய்க்கிடுமியா. யோ இரியா யோ விடியா நீ விடியா. யோ என்னையா பண்ற? சொட்ட தலையா போர்வுக்குள்ள வச்சு மிக்கிஸ் அடிக்கிற. என்னடா நீ உங்களுக்கு வாயெல்லாம் பண்ணிருக்க. ஹலோ மிஸ்டர், அறிவில்ல உனக்கு? லவ் பண்ற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பமாக்குறதும் அபார்ஷன் பண்றதும் தப்புன்னு தெரியாது உனக்கு? அவங்க ஃபேமிலி தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வழியை பாரு. ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள. அப்புறம் அப்பாவாக போறீங்க. என்னடா சொல்ற? நான் எங்கடா சொல்றேன்? அங்க வாரு ஒவ்வொருத்தையும் மூஞ்சி. நீ புலவரியோட பாக்குறதே தெரியுது. நீதான் அந்த பிள்ளை கற்பமாக்கியிருக்க, அபாசம் பண்ணிருக்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி ஒண்ணும் செய்ய முடியாது. டேய் நான் எதுவும் பண்ணலடா. அது எனக்கு தெரியும்பா. ஆனா அவங்களுக்கு தெரியுமா? இவங்க சொன்னா கேட்க வேற மாட்டாங்களடா. ஆல் தி பெஸ்ட் மாப்ள. ஏன் மாப்ள, உன்னையாவது லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டாங்க, ஈஸியா தப்பிச்சிடலாம். இப்ப கற்பமாயிட்டுன்னு வேற நினைச்சுக்கிட்டாங்களடா. என்ன ஒண்ணு போற நீ? கவலைப்படாத, உன்னை கொலை பண்றது கன்ஃபார்ம். டேய் இது தேவையில்லாத ஷாக். சித்தப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க சித்தப்பா. இவனை இன்னைக்கு வெட்டி கொண்டு போட்டுட்டு நம்ம கோமதிக்கு நம்ம ஜாதியில நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் சித்தப்பா. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம். டேய் ஏத்துங்கடா வண்டியில. மாப்ள, இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா உன்னைய கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு மாப்ள, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். டேய் பாண்டி, வீட்டுக்கு போன உடனே இவனை யாருக்கும் தெரியாம முடிச்சிரு. சரி. அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு போன் பண்ணா இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க பாரு, எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது.
சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். உங்க தங்கச்சி எனக்கு எந்த சம்பந்தமும் அவங்க பேச வந்து தானடா இப்ப உயிரோட போற. ஐயோ நான் திருடுங்க. தெரியும்டா என் தங்கச்சி பணத்தை திருடி எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடா. அண்ணா நீயாச்சும் சொல்றீங்க சார். சார் 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 புடிச்சுக்கங்க சார். அண்ணா அண்ணா புடிச்சுக்கிறேன். என்னடா நான் சொல்றது ஏன் புடிச்சுக்க மாட்டேங்கிறீங்க சார்? சார் 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 புடிச்சுக்கங்க சார். ஐயோ என்ன பண்ணு. அண்ணா அண்ணா சும்மா ரெண்டறல. எட்ட ராஜா இவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றியா? டேய் ஒரு வாட்டி புடி போட்டா அவங்களே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் புரிய வைக்க ட்ரை பண்ற பாரு. டேய் நம்ம சித்தப்பாக்கா இவனுக்கு 2 பேரும் கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. நம்ம குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்றேன்டா. நான் ஜெயிலுக்கு போன பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கோலடா. பாத்துக்கோல உன்னை நம்பி தான்டா போறேன். ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு ரூட்டை கிளியர் பண்ணி தர்றதுக்கு பேர் தியாகமாடா? நாட்டுக்காக பண்றதாண்டா தியாகம். டேய் மாப்ள இவங்க 2 பேரும் இவங்க வீட்டுல தப்பா வளர்த்துருக்காங்கடா. டேய் என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லனே அவர் பொண்டாட்டியை நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு சொன்னேன். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா நல்லா பாத்துக்குவாரு. ம் வீடு வந்துருச்சுடா. உங்களை வெட்டேன்டா. ஐயா ஒரு பெரிய மனுஷன் வந்துகிட்டே நீங்களே எப்படி பண்றது நியாயமா? நியாயம் ஊருக்கு மட்டும் தானா, உங்களுக்கு இல்லையா? இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லைங்க ஐயா. நம்ம கோமதிக்கு மாப்பிளை பாத்துருக்கிறத எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. யார் சொன்னது? யார்ப்பா சொன்னது? நீங்களா கற்பனை வளர்த்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிறதா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா. மாப்பிளை எங்க கிட்ட தான் நம்ம வீட்டு விலாசத்தை கேட்டாரு. நான் தான் வழி சொல்லி அனுப்பிச்சேன். கோமதி கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. எங்க ஐயா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. எதா இருந்தாலும் கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லுவோம். உங்களை விட்டு எதையும் நாங்க பண்ணவும் மாட்டோம். சரியா? ஏய் கணக்கு என்னையா பண்ணிக்கிருக்க? நீயாவது எடுத்து சொல்றது இல்லையா? ஐயா நான் இவங்க கிட்ட எவ்வளவோ சொன்னங்க ஐயா. இவங்க தான் கேட்காம இங்கே நிக்கிறாங்க ஐயா. அண்ணே என்னன்னு சொல்லுனே? சொல்லுங்கண்ணே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. இங்க பாருங்கப்பா, அந்த மாதிரி நடந்தா சொல்லுவான். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவான். போங்க போங்க. அதான் மாமாவே சொல்லிட்டார்ல, எல்லாரும் கிளம்புங்க. ஏப்பா அந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா உங்களுக்கு தவிர சொல்றான். கூப்பிடுறான். போங்க போங்க. ஐயா நீங்க ஏய், எப்படி பேசுறீங்க? போங்கப்பா. அந்த அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. யார் பேசுறது நம்புறதுன்னு தெரியல. போங்கப்பா. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. அடியே இங்க பாருங்கடி, மாப்பிளை தம்பி உள்ளதான் உட்காந்துருக்காரு. தள்ளுங்கய்யா, அட தள்ளுங்கய்யா. வாங்க மாப்பிளை, வெளியே வாங்க. வெட்கப்படாதீங்க மாப்பிளை, வாங்க. மாப்பிளைய காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பெரியவர் இல்ல இல்லன்னு சொல்றாரு. நம்ம கிட்டே விளையாடுறாரு பாரு. உங்களை தாண்டி நம்ம கோமதிக்கு பாத்துருக்கிற மாப்பிளை. மாப்பிளை மூக்கு மொழிமா லட்சணமா இருக்காருடி. ஏம்மா ஏய் என்னம்மா சொல்லிக்கிருக்க? இவன் யாருன்னே தெரியாது, அவனை போய் மாப்பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிக்கிருக்க? மாப்பிள்ளை பார்த்தா உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேமா? இவங்க தான் நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. அட்ரஸ் கேட்டா? அப்புறம் எதுக்கு கார்ல கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ இவன் மாப்பிள்ளை இல்ல. யாருமா மாப்பிள? மாப்பிள்ளையில ஒண்ணு இல்ல. இவனா மாப்பிள? போமா போமா போங்க எல்லாரும் போங்க. ஏம்மா சொன்னா கேட்க மாட்டீங்களா? போமா. இவன் மாப்பிள்ளையா இல்ல. போமா. மறைக்கிறீங்க. டேய் மாப்பிள்ள ஏதாச்சும் பண்றா, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்டா. மாப்பிள்ள ஏதாச்சும் வழிய சொல்றா. சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்லு. ஆனா அது உனக்கு பயங்கரமான பிரச்சனை உண்டாக்கும்டா. சொல்லித்தாடா டேய். ஏற்கனவே உனக்கு தேவையில்லாம நிறைய பஞ்சாயத்து எடுத்து விட்டுங்கடா. பரவாயில்லையா? பரவாயில்லடா. அப்ப ரைட்டு. பேசாரா ஊரே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன உச்சி வெயில கிளவிகளுக்கு நடுவுல படி கேவலப்படுத்தி விட்டியடா. அவர் பிள்ளைய காதலிச்சிருந்தாவ கற்பமாயில இப்ப அவங்க குடும்பத்தை நடுத்தர படி சந்தி சரியா விட்டியா? கோமதி கர்ப்பமா இருக்காளா? கோமதி கர்ப்பமா இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிக்க பாக்குறாங்க. அதனாலதான் ஊர்ல யார்கிட்டயும் சொல்லல. பேசாதடா ஐயோ கேப்பல. என்ன கிளவி நான் சொல்றேன்? இவன் தான் நல்ல மாப்பிள, சூப்பர் மாப்பிள, கோடு ஓட்ட தெரியல போறியா பாரு. கூட்டி போய் கட்டி வை. Subscriber cannot be reached at the moment. Please try again later.
என்னடி ஆச்சு? கிஷோரோட போன் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. உங்க ஊர்ல சரியா சிக்னலே கிடைக்காதா? இல்லடி, முதல்ல அவங்க போயிருப்பானா இல்லையான்னு கூட தெரியல.